அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். இன்றைய பதிவு அஷ்டலட்சுமி பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், தரிசனம் செய்திருப்பீர்கள். ஆனால் நம் உடலில் அஷ்டலட்சுமி இருப்பதை சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சும் இருக்கலாம். அஷ்டலட்சுமிகள் நம் உடலில் எங்கு குடிக்கொண்டிருக்கிறார்கள், அந்த அஷ்டலட்சுமி விலகுவதற்கு காரணம் என்ன, அதுக்கு பரிகாரம் செய்து திரும்ப நம் உடலில் அஷ்டலட்சுமியை வரவழைத்தல் எப்படி, அவருடைய அனுகிரகம் பெறுவது எப்படி என்று இப்பதிவில் பார்க்க இருக்கிறோம். சகல சௌபாக்கியங்களையும் தந்தருளும் தாயாராக விளங்குகிறாள் மகாலட்சுமி. தேவி செல்வம், வளம், ஆரோக்கியம், அறிவு, தைரியம், வெற்றி என மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அருளும் தெய்வமாக அவளை பக்தர்கள் போற்றி வழிபடுகின்றனர். மகாலட்சுமி அஷ்டலட்சுமிகள் என 8 வடிவங்களாக பாவித்து வழிபடுவது தொன்று தொட்டு வந்த நம்பிக்கை. ஆனால் பெரும்பாலோர் அறியாத ஒரு ஆழ்ந்த ஆன்மீக ரகசியம் என்னவென்றால், இந்த அஷ்டலட்சுமிகளும் நம் உடலிலேயே வாசம் செய்கிறார்கள் என்பதே. நாம் செய்யும் செயல்கள், நடத்தை, எண்ணங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த லட்சுமிகள் நம்மிடம் தங்கவும் செய்யலாம், விலகவும் செய்யலாம். அவை எங்கு வசிக்கிறார்கள், அவர்களை எப்படி காக்கலாம், இப்போது விரிவாக பார்ப்போம். 1. ஆதிலட்சுமி. பாதங்களில் வசிப்பவள். ஆதிலட்சுமி நம் 2 பாதங்களிலும் கூடிக்கொண்டிருக்கிறாள். கிருஷ்ண பரமாத்மா குழந்தையாக இருந்தபோது தனது கால்கட்டை விரலை வாயில் வைத்து சூப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த ஆதிலட்சுமிக்கு முத்தம் தருவதாக கருதப்படுகிறது. ஆதிலட்சுமி விலக காரணங்கள்: பிறரை கால் வைத்து அவமதித்தல், மது, மங்கை, சூதாட்டம் போன்ற தீய பழக்கங்களில் ஈடுபடுதல், பெரியவர்களை காலால் தொடுதல். அதற்கான பரிகாரம் என்னவென்றால், காலை தரையில் வைக்கும் முன் பூமாதேவி மன்னிக்க வேண்டும் என்று மனதார நினைப்பது. தாழ்மையான நடத்தை, நல்லொழுக்க வாழ்க்கை. 2. கஜலட்சுமி. முழங்கால்களில் கூடியிருப்பவள். மனிதனின் முழங்கால்களில் கஜலட்சுமி வாசம் செய்கிறாள். விலக காரணம் என்னென்ன: காலை நீட்டிக்கொண்டு உணவு உண்ணுதல், காலை நீட்டிக்கொண்டு புத்தகம் படித்தல், அரிசி தானியங்களை காலால் மிதித்தல், பசுவின் கால்களை கட்டி பால் கறப்பது போன்ற அவமரியாதை செயல்கள் தான். அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பெரியவர்களின் முழங்கால்களை வலி தீர பிடித்து விடுதல், தானியங்களுக்கு மரியாதை கொடுத்தல், பணிவு குணம் வளர்த்தல். இதன் மூலம் கஜலட்சுமி மீண்டும் நம்மிடம் குடியேறுவாள். 3. வீரலட்சுமி. இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் வசிப்பவள். வீரம், ஆற்றல், மன வலிமை தரும் இந்த லட்சுமி இடுப்பு பகுதியில் வசிக்கிறாள். விலக காரணம் என்னென்ன: சாதுக்களை, ஞானிகளை கேலி செய்தல், குடுமி வைத்திருப்பவர்களை பரிகாரம் செய்தல், பெரியோரை அவமதித்தல். இதனால் கல்வி, மன வலிமை, ஆற்றல் குறைந்து போகும் என்பது ஐதீகம். இதற்கு என்ன பரிகாரம்? ஞானிகளுக்கு மரியாதை, ஆன்மீகத்தை மதித்தல், நல்ல சொற்களை பயன்படுத்துதல். 4. விஜயலட்சுமி. இடது தொடையில் வசிப்பவள். வெற்றியை தரும் தேவியாக விஜயலட்சுமி இடது தொடையில் குடிக்கொண்டிருக்கிறாள். இவள் நம் உடலை விட்டு விலக காரணமாக என்னென்ன காரணங்கள்: தனது மனைவியை விட்டு பிறர் மனைவியை நாடுதல், குடும்ப தர்மத்தை மீறுதல். மகாபாரதத்தில் துரியோதனன் திரௌபதியை அவமதித்தார். விஜயலட்சுமி அவனை விட்டு விலகினாள். அதன் விளைவாக அவன் அனைத்தையும் இழந்தான். இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? குடும்பத்துக்கு விசுவாசமாக இருத்தல் வேண்டும், ஒழுக்கமான வாழ்க்கை வேண்டும். 5. சந்தான லட்சுமி. வலது தொடையில் வசிப்பவள். குழந்தை பாக்கியத்தையும் குடும்ப வளத்தையும் தருபவள் சந்தான லட்சுமி. திருமணத்தில் பெண்களை தானம் கொடுக்கும்போது அவளை வலது தொடையில் அமர்த்தி தானம் செய்வது மரபு. தவறு நடந்தால் சந்தான லட்சுமி விலகி விடுவாள். குடும்ப வாழ்வில் தடைகள் ஏற்படும். இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? திருமண சடங்குகளை முறையாக கடைபிடித்தல், தர்ம வழியில் வாழ்தல். 6. தானியலட்சுமி. வயிற்றில் வசிப்பவள். உணவு, தானியம், வாழ்வாதார வளத்திற்கு அதிபதி தானியலட்சுமி. இவள் உடலை விட்டு விலகுவதற்கு என்ன காரணங்கள் என்றால்: எச்சில் உணவை ஏழைகளுக்கு வழங்குதல், கெட்டுப்போன உணவை தானம் செய்தல், பிறர் வயிற்றில் அடித்தல். இதற்கு விலகாமல் இருப்பதற்கும் விலகிய பிறகு திருக நம் உடம்பில்
லட்சுமி வருவதற்கு என்ன பரிகாரம் என்றால், ஏழைகளுக்கு நல்ல உணவு வழங்குதல், அன்னதானம் செய்தல், உணவிற்கு மரியாதை கொடுத்தல். 7வதாக தைரியலட்சுமி, நெஞ்சில் வசிப்பவள், தைரியம், மன உறுதி, நேர்மை ஆகியவற்றை அளிக்கும் தெய்வம். இவள் நம் உடல்களை விட்டு விலகுவதற்கு என்னென்ன காரணங்கள்? பொய் பேசுதல், புறம் பேசுதல், கபட எண்ணங்கள், இது மாதிரி இருந்தால் நம் உடலை விட்டு தைரியலட்சுமி விலகி விடுவாள். பெண்களின் மாங்கல்யம், நெஞ்சில் தவழுவது கணவரின் தைரியத்தை அதிகரிக்கும் எனும் ஆன்மீக நம்பிக்கையும் உள்ளது. இதற்கு என்ன பரிகாரம்? நேர்மையான வாழ்க்கை, உண்மையை மட்டும் பேசுதல் ஆகும். 8வது வித்யாலட்சுமி, கழுத்து பகுதியில் வசிப்பவள். இது கல்வி, அறிவு, ஞானத்தை அருளும் வித்யாலட்சுமி நம் கழுத்து பகுதியில் வாசம் செய்கிறாள். இவள் நம் உடலை விட்டு விலகுவதற்கு என்ன காரணம் என்று அறிவோமா? ஆன்மீக ஒழுக்கங்களை பின்பற்றாமை, ருத்ராட்சை போன்ற புனித பொருட்களை அவமதித்தல். இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? ருத்ராட்சை அணிதல், கல்விக்கு மரியாதை கொடுத்தல், நல்ல சொற்களை பேசுதல். ஆகவே அஷ்டலட்சுமிகள் வெறும் கோயில்களில் மட்டும் இல்லை, நம் உடலிலேயே குடிக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒழுக்கமும் பணிவு, உண்மை, தர்மம் ஆகியவற்றின் மூலம் அவர்களை நம்மிடம் நிலைநிறுத்தி செய்யலாம். நாம் செய்யும் சிறு தவறுகளும் அவர்களை விலக செய்யும். நல்ல செயல்களை லட்சுமி தேவியிடம் நம்மிடம் நிரந்தரமாக தங்க வைக்கும். ஆகவே ஒவ்வொருவரும் மேற்கொண்ட பதிவை கேட்டு அஷ்டலட்சுமி ஒவ்வொருவரும் அவரவர் உடம்பில் இருக்கையாக அமர வைத்து கொண்டால் எல்லா வளமும் வந்து சேரும் என்று இந்த பதிவை முடித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.